ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி 2024 கேட்கப்பட்ட மென்சுரேஷன் கணக்குகள் பார்க்க போகிறோம். அதன்படி இந்த வீடியோவில் கூம்புகள் சம்மந்தமாக என்னென்ன கணக்குகள் வந்திருக்கோ அது ஷார்ட்கட்டும் ப்ளஸ் ஃபார்முலா படி எப்படி போடுறது அப்படிங்கிற ரெண்டு விதத்துலையும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கணக்கு, இரு கூம்புகளின் கன அளவுகள் 2:9 என்ற விகிதத்தில் இருக்கிறது. முதல் கூம்பின் உயரமானது இரண்டாவது கூம்பின் உயரத்தில் பாதி இருக்கும் பொழுது அதன் ஆரங்களின் விகிதம் என்ன? கூம்பின் கன அளவுகள் 2:9 கொடுத்துருக்காங்க. அடுத்து முதல் கூம்பின் உயரமானது இரண்டாவது கூம்பின் உயரத்தில் பாதியாக இருக்கும் பொழுது, அதான் ஹாஃப்னு கொடுத்துருக்காங்க, இருக்கும் பொழுது ஆரத்தின் விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஷார்ட்கட்டில் எப்படி போடுறதுங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். பார்த்துட்டு அதுக்கு பிறகு ஃபார்முலா படி எப்படி போடுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி கேட்கும் பொழுது, அதாவது முதல் கூம்பின் உயரமானது இரண்டாவது கூம்பின் உயரத்தில் பாதி அல்லது உயரத்தில் 2 மடங்கு இருக்கும்போது அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்கும் பொழுது என்ன பண்ணணும்னா, இதில் இந்த முதல் வேல்யூ இருக்கு இல்லையா, இந்த வேல்யூவை 2ஆல் பெருக்கிக்கணும். இப்போ 2ஆல் பெருக்குனீங்கன்னா 4. இந்த வேல்யூவை கீழே போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு இதுக்கு என்ன பண்ணுங்க, வர்க்கமூலம் எடுங்க. வர்க்கமூலம் எடுத்திங்கன்னா 2 வரும். ஃபஸ்ட்டுக்கு 2 4, கீழே 3 9. இப்போ 2/3. இப்போ ஆன்சர் 2:3. இதுதான் ஆரங்களின் விகிதம். இது மாதிரி நீங்கள் ஷார்ட்கட்டில் போட்டுக்கலாம். ஆனால் ஃபார்முலா படி போடுறது தான் உங்களுக்கு ட்விஸ்டடாக கேட்கும்போது கான்செப்ட் புரிஞ்சு உங்களால் ஃபேஸ் பண்ண முடியும் எந்த ஒரு கணக்கையும். ஓகே, எனக்கு ஷார்ட்கட்டே போதும்னு நினைக்கிறவங்க நான் அடுத்து ஃபார்முலா படி சொல்ல போகிறேன். நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, வீடியோனுடைய ஸ்பீடை 1.5 அல்லது 2 வச்சுக்கிட்டு பார்த்துக்குங்க. டைம் வேஸ்ட் ஆகும்னு நினைக்கிறவங்க 1.5 2 வச்சுக்கிட்டு ஸ்பீடாக பார்த்துக்குங்க. அடுத்தது நான் ஃபார்முலா படி எப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ கூம்பினுடைய கன அளவுகள் கொடுத்துருக்காங்க. கூம்பின் கன அளவுக்கான ஃபார்முலா 1/3/r²h. இப்போ 2 கூம்பின் கன அளவுகளுடைய விகிதம் கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்போ V1ங்கிறது கன அளவு 1, 1/3/r1²h1. அடுத்து V2 1/3/r2²h2ன்னு கொடுத்துருக்கோம். இப்போ நமக்கு ஹெச்சுக்கு வேல்யூ எதுவுமே தெரியாது. அப்போ H2 நம்ம என்னன்னு எழுதலாம், இந்த இருக்கு இல்லையா, இந்த கான்செப்டை எப்படி எழுதலாம்னா, இந்த 2 இந்த சைடு போகுமா, அப்போ H2 = 2H1. இது இப்படி போகும்போது 2H1 ஆகுது. இப்போ இதை என்ன பண்ணுறோம்னா, இந்த 1/3க்கு 1/3க்கு கேன்சல் ஆயிரும். அடுத்து பைக்கும் கேன்சல் ஆயிரும். இப்போது என்ன மீதி என்ன இருக்கும், r1/r2². இந்த H1 அப்படியே போட்டுடலாம். H2க்கு இந்த 2H1 அப்ளை பண்ணும். ஓகேவா? அப்போது இந்த H1க்கும் கேன்சல் ஆயிரும். மீதி என்ன இருக்கும் அப்படின்னா, இது எப்படி எழுதலாம்னா, r1/r2² இங்கே 2 இருக்கு இல்லையா, இந்த இடத்துல 2/9 போட்டுக்கோங்க. இந்த 2 இங்கே போகும்போது 4ஆக போகும். அப்போ 4/9. இப்போ இந்த ஸ்கொயரை நீக்கணும்னா என்ன பண்ணணும், இதுக்கு ரூட் எடுக்கணும். இந்த ஸ்கொயரை நீக்கணும்னா 4/9க்கு நம்ம என்ன பண்ணணும், ரூட் எடுக்கணும். ரூட் எடுத்தோம்னா என்ன ஆன்சர் வரும், 2/3 வரும். ஆன்சர் 2:3. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து, இரு கூம்புகளுடைய கன அளவுகளின் விகிதம் 2:3 ஆகும். இரண்டாம் கூம்பின் உயரம் முதல் கூம்பின் உயரத்தை போல் 2 மடங்கு எனில் அவற்றின் ஆரங்களின் விகிதம் காண்க. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த அதே கணக்கு மாதிரி தான், கொஞ்சம் மாற்றமாக கேட்டிருக்காங்க. இப்போ அதே கணக்கு தான். இதில் என்ன பண்ணியிருக்காங்க, கூம்பின் கன அளவுகள் 2:3ன்னு கொடுத்துருக்காங்க. அது நம்ம 2:9ன்னு பார்த்தோம். அடுத்தது முதல் கூம்பின் உயரமானது இரண்டாவது கூம்பின் உயரத்தை போல் பாதின்னு பார்த்தோம் அந்த கணக்கில். இந்த கணக்கில் இரண்டாவது கூம்பின் உயரம் முதல் கூம்பின் உயரத்தை போல் 2 மடங்குன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? கிட்டத்தட்ட அதே சேம் கணக்கு தான். ஆரங்களின் விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. நான் என்ன சொன்னேன், பாதின்னு கொடுத்தாலோ அல்லது 2 மடங்குன்னு கொடுத்தாலோ
இதை என்ன பண்ணணும்னு சொன்னேன், 2ஆல் பெருக்கணும்னு சொன்னேன். அப்போ 2 4/3 பெருக்கிட்டு இதை என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், ஸ்கொயர் ரூட்டு எடுக்கணும்னு சொன்னேன். இப்போ இதுக்கு எடுக்க முடியும் 2 4, இதை எடுக்க முடியுமா, ஸ்கொயர் ரூட்டு எடுக்க முடியாது. அப்போ /√3. ஆன்சர் ஆரங்களின் விகிதம் 2:√3. இதான் வந்து ஆரங்களின் விகிதம். அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம், ஃபார்முலா படி எப்படின்னு பார்க்கலாம். நம்ம வந்து கூம்பின் கன அளவுக்கான ஃபார்முலா என்ன, 1/3/r²h. இப்போ 2 கூம்புகளுடைய கன அளவுகளின் விகிதம் கொடுத்துருக்காங்க. அதனால தான் நம்ம பார்த்த கணக்கு மாதிரியே 1/3/r1²h1 1/3/r2²h2. அதனுடைய விகிதம் வந்து 2/3 இங்கே போட்டோம். இப்போ இது மேலே உள்ளது இதையும் கேன்சல் பண்ணிக்கலாமா, பையையும் கேன்சல் பண்ணிக்கலாம், மீதி இருக்கட்டும். இப்போ வந்து r1²h1 r2², h2க்கான வேல்யூ என்ன, 2h1 அப்ளை பண்ணிவிட்டு 2/3ன்னு போட்டுப்போம். இப்போ இதில் இந்த h1ஐயும் கேன்சல் பண்ணிடலாம். மீதி என்ன இருக்குது, இந்த 2 இங்கே போயிடும். இப்போ r1/r2 அது எப்படி எழுதலாம்னா, r1/r2 ஒரே இதாக வந்து ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாம், தனித்தனி ஸ்கொயரை போடுறதுக்கு ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாம். இந்த 2 இங்கே போகும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா 4/3. இப்போ ஸ்கொயரை நீக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், நம்ம ரூட் எடுக்கணும். r1/r2 4/3. இப்போ 2 4, 3க்கு ரூட் எடுக்க முடியாது. ஆன்சர் 2:√3. ஓகே, புரியும்னு நினைக்கிறேன். அடுத்து ஒரு நேர்வட்ட கூம்பின் கன அளவு 11,088 சதுர சென்டிமீட்டர் ஆகும். கூம்பின் உயரம் 24 சென்டிமீட்டர் எனில் அதன் ஆரம் காண்க. இந்த கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க, கூம்பின் கன அளவு வந்து 11,088, கூம்பின் உயரம் வந்து 24 சென்டிமீட்டர் கொடுத்துட்டு ஆர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ஷார்ட்கட்டில் போடுறது எப்படின்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி கூம்பின் கன அளவு வந்து ரவுண்டாக, அதாவது பாயிண்டில் இல்லாமல் ரவுண்ட் வேல்யூவாக கொடுத்துட்டு ஆர் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் ஆப்ஷனில் எது வந்து 7ஆல் டிவைட் ஆகுதோ அதை வந்து ஆன்சராக எடுத்துக்கலாம். இப்போ இது 7ஆல் டிவைட் ஆகுமா, ஆகாது. இது 7ஆல் டிவைட் ஆகுமா, ஆகாது. இது 7ஆல் டிவைட் ஆகுமா, ஆகாது. ஆனால் இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா 7ஆல் டிவைட் ஆகும். 3 7 21. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா 21ன்னு நம்ம ஆன்சர் எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு ஆன்சர் 21. ஓகே, அடுத்து வந்து ஃபார்முலா படி எப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ கூம்பின் கன அளவுக்கான ஃபார்முலா என்ன, 1/3/r²h. இப்போ 1/3/r²h கூம்பின் கன அளவு என்னன்னு கொடுத்துருக்காங்க, 11,088ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், 6 தான் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ 1/3 பையனுடைய வேல்யூ 22/7 இன்டு r², h வேல்யூ வந்து 24 ஈக்குவல் டு 11,088. இப்போ r² எப்படியோ வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் நம்ம அங்கிட்டால கொண்டு போகிறோம் இந்த சைடு. இப்போ 7 3 இந்த சைடு போகும்போது மேலே போயிடும். மீதி இருக்கிறது 22 இன்டு 24. இதை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு r² கிடைக்கும். என்னன்னு கிடைக்கும் அப்படின்னா 441ன்னு கிடைக்கும். அப்போ இந்த 441க்கு வர்க்கமூலம் எடுத்துட்டிங்கன்னா r கிடைச்சிடும். ஏன்னா இந்த ஸ்கொயரை கேன்சல் பண்ணணும். அப்போ வந்து இதுக்கு ஸ்கொயர் ரூட் என்னன்னு பார்க்கணும். ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது r வந்து 21 ஸ்கொயர் தான் 441. 21 × 21 440. அப்போ r வந்து என்னன்னா 21 தான் ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி. இது வரைக்கும் வந்து புரிஞ்சுதா என்னன்னு சொல்லுங்கள். எதுவும் புரியலைன்னா டவுட்டு கேளுங்க. ஓகே, நன்றி.